ஹாய்! இது பார்வையற்ற பாவை. இன்னைக்கு பெண்கள் குற்றம் செய்றது அதிகமாயிட்டே இருக்குது. குற்றம் செய்றதுக்கு பாலினம் ஒரு தடை இல்லை தான். அது ஓகே தான். ஆனா இன்னைக்கு பெண்கள் குற்றம் செய்றாங்க அப்படின்றது கேள்விப்படுறது அதிகமாயிட்டே இருக்குது. இன்னைக்கு அ ஒரு பிரச்சனைக்கு தீர்வு தற்கொலையோ, கொலையோ கிடையாது. அத நம்ம எப்படி சமாளிச்சு வெளிய வர்றோம், எப்படி வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்றதுல தான் இருக்குது. பெண் உரிமையா இருந்தாலும் சரி, ஆண் உரிமையா இருந்தாலும் சரி. ஓகேவா? இன்னைக்கு என்னையே எடுத்துக்கோங்களேன். எனக்கு அ சுத்தமா 2 வருஷமா கண் பார்வை போயிடுச்சுன்னு சொல்லியிருந்தேன். இப்ப என்ன நம்பி ஒரு குழந்தை இருக்கா. என் ஹஸ்பண்ட் இருக்காங்க. எனக்கு பார்வையே போயிடுச்சு. எனக்கு உலகமே இருட்டாயிடுச்சு அப்படின்னும்போது நான் எப்படி வாழப் போறேன்னு தெரியாம, என் குழந்தையவோ, இல்ல என் கணவரையோ, என்னையும் கொன்னுட்டு நான் போறனால, இதுல யாருக்கு என்ன லாபம் இருக்கு? நம்மளோட லைஃப்ப தானே நம்ம இழப்போம். ஸோ, இதுக்கு என்ன முடிவு பண்ணுறதுன்னு நான் யோசிச்சு தான், என்னோட சிச்சுவேஷன் எல்லாம் போயி, நான் ஒரு சைக்காட்டிஸ்ட்ட நான் கன்சல்ட் பண்ணேன். அவங்க என்ன நம்மளுக்கு டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நான் கேட்டுட்டு, அதுக்கு தகுந்த மாதிரி என் லைஃப்பை எப்படி நம்ம ஜாலியாக கொண்டு போகலாம், எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணி எல்லா பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணி நம்ம வாழலான்னு சொல்லிட்டு நான் இருக்கேன். ஸோ, அது மாதிரி எல்லா மனுஷங்களுக்குமே ஒரு மன கஷ்டம், மனபாரம் எல்லாமே இருக்க தான் செய்யும். அதுக்கு தற்கொலையோ, கொலையோ ஒரு முடிவு கிடையாது. நம்மளுக்கு மனசில் ஏதாவது ஒரு விஷயம் தோணுச்சா, நம்ம இப்போ இருக்க நிலைமையில யார்ட்டயுமே நம்ம ஷேர் பண்ண முடியாது. அது உண்மைதான். ஆனா நம்ம அதுக்காக தான் நம்ம ஒரு மென்டல் பாதிக்கப்பட்டவங்க, மைண்ட் பாதிக்கப்பட்டவங்க மட்டும் தான் சைக்காட்டிஸ்ட்ட போகணும்னு கிடையாது தானே! நம்மளுக்கு ஒரு கஷ்டம் இருந்தாலே நம்ம சைக்காட்டிஸ்ட்ட போய் ஒரு கவுன்சிலிங் எடுக்கலாம். நம்மளோட கஷ்டங்கள்லாம் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணலாம். இதுலேருந்து எப்படி வெளிய வாரதுன்னு சொல்லிட்டு, வெளிய வாழ்ந்து காட்டுறது தாங்க நம்மளோட சாதனையா இருக்கும். இது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி. இன்னைக்கு ஆண் தற்கொலை பண்ணுறதும், பெண் ஒரு சிசுவ கொல்றது சர்வசாதாரணமா நடக்குது. இது நம்மளுக்கு இப்போதைக்கு வேணா, அந்த டைம்ல வேணா நம்மளுக்கு அது ஒரு சொல்யூஷனா இருக்கும். ஆனா இது நிரந்தர சொல்யூஷனா இருக்குமா? கிடையாது தானே! அப்ப நம்ம லைஃப்ப நம்ம நல்ல ஜாலியா, நம்ம சுத்தி உள்ளவங்களையும் நல்ல சந்தோஷமா பார்த்துக்கணும் அப்படின்னா, நம்ம அதுக்கான நடவடிக்கை என்ன எடுக்கணுன்றத நாம முடிவு பண்ணணும். ஸோ, எல்லாரும் தயாராவோம். எல்லாருக்கும் மனசுல ஒரு அழுத்தம் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதுலேருந்து எப்படி வெளிய வரதுன்னு சொல்லி நாம தாங்க முடிவு பண்ணணும். இது என்னோட கருத்துங்க. உங்களுக்கு இத பத்தி ஏதாவது தோணுச்சுன்னா, எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நாம இத பத்தி நெறைய பேசலாம். இதுக்கு பேசினா மட்டும் தான் ஒரு தீர்வு கிடைக்கும். இத பத்தி பேசுறதுக்கு உங்களோட ஆதரவு எனக்கு ரொம்ப முக்கியமா இருக்கு. ஸோ, என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா!